சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மோமோவும் அப்புறம் மமோலாவும் அந்த கண்ணாடிக்குள்ளே மாட்டியிருக்கிறத தான் காட்டுறாங்க. அவங்களும் கத்தி பார்ப்பாங்க, கதறி பார்ப்பாங்க. ஆனால் அந்த பேய் வந்து இதோட முகரையை பார்த்துட்டே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும். நம்ம மோமோவும் மமோலாவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் போட்டு க்யூட்டான ரியாக்ஷன் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பேய் என்ன பண்ணும், தூக்கி கண்ணாடியை போட்டு அப்படி இப்படின்னு குளிக்க எப்படியும் இவங்க 2 பேரையும் வெளில வர வச்சிரும். அதுக்கப்புறம் அந்த பேயும் இவங்களை தேடி பார்க்கும். கடைசியில் அவங்க எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இந்த சைடு வந்து பொமேடுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அது கடுப்பாகி கண்ணா பின்னான்னு பில்டிங்கை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா பட்னா அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. இந்த சைடு நம்ம வமோலாவும் மோமோவும் வந்து தப்பிச்சோண்டா சாமி, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வேகமாக கிளம்பிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் நம்ம ஓக்கு அப்புறம் ஜிஜி ஷிரோட்டோரியெல்லாம் இவங்களுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. இங்கே ஒரு சார் சொட்ட தலைவன் வந்து ஏன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் இவ தான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம வமோலாவை கேட்பாங்க. மோமோவும் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வமோலாவை வந்து நம்ம ஓக்கோட கிளாஸ் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம ஷிரோட்டோரியும் மோமோவும் கதறி பார்ப்பாங்க, கத்தி பார்ப்பாங்க. ஆனால் அந்த சொட்டந்தலைவன் சார் நான் சொன்னால்தான் சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இந்த கிளாஸ் ரப் வந்து நம்ம மோமோக்கும் ஷிரோட்டோரிக்கும் வழியாக மறைச்சிட்டு இருக்கு. நம்ம மோமோவும் ஷிரோட்டோரியும் இவங்க கிளாஸ்க்குள்ள போக ட்ரை பண்ணியிருப்பாங்க போல. இந்த கிளாஸ் ரப் வந்து இவங்களை விடாம வம்பு பண்ணிட்டு இருக்கோம். அதோட இந்த சாப்டர் முடியுது. மறக்காம இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. டான்டாடானுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச மாதிரி இப்போ சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை, என்னன்னு தெரியல, அதிகமாக வியூஸும் போக மாட்டேங்குது. ஸோ பார்க்குறவங்க மறக்காம அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விடுங்க அண்ட் லைக்கும் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். இதை ஏன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் இப்போ சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ அதனாலே வீடியோக்கு எங்கேஜ்மெண்ட் கிடைக்காம வியூஸ் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோஸுமே நான் வெறும் 2 சாப்டர்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே இங்கே வமோலா உட்கார வச்சு சுற்றி நின்று எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எப்படி பேசணும்னு அவளுக்கு சொல்லி தந்துருக்காங்க. இங்கே நம்ம கிளாஸ் ரப் வந்து நம்ம ஓகே கிட்ட பேசிட்டு இருக்கு. இங்கே வெளில இருந்து நம்ம ஜிஜி ஷிரோட்டோரி மோமோலாம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம மோமோ வெளில வச்சு அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடுறா. நம்ம ஓக்கோ வெளில வந்ததுக்கப்புறம் மோமோ என்ன ஜாலியாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிரோட்டோரியும் மோமோ அங்கே பிடிச்சி பிறந்துட்டு இருப்பாங்க ஓக்குவை. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க ஜாலியாக. இப்போ தான் நம்ம மோமோ வந்து முக்கியமான மேட்டருக்கு வரா. மோமோலா கிட்ட அந்த கோல்டன் பால் இருக்கிறத பற்றி. அதுக்கப்புறம் நம்ம மோமோவை எடுத்து காமிக்க சொல்ல நம்ம வமோலாவை எடுத்து காட்டுறா. பார்த்தா அது கோல்டன் கலரில் இல்லை. அதுக்கப்புறம் வமோலாவும் மறுபடியும் எடுத்து அவளோட அந்த சூட்டில் வைப்பா. பட்டுனா அது கோல்டு ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே மோமோவோட கிளாஸ்மேட் சில பேர் போல் அப்படியே பார்த்துட்டு போவாங்க யாராங்கன்ற மாதிரி. ஓக்கும் என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம மோமோ வந்து சொல்லுவா, அடுத்த நல்ல இடத்த பாருங்களா, இந்த மாதிரி பாய்ஸோட வந்து இந்த மாதிரி பந்தை பற்றி பேசுறதுலாம் இங்கே இடத்துல செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிராணியோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா இடியட்னு சொல்லிட்டு யாரோ கத்துறாங்க. யாரா கத்துறதுன்னு பார்த்தா நம்ம கிராணி தான் வந்து இவங்களை திட்டிட்டு இருக்காங்க. இதுக்குடானா அந்த பில்டிங்க்கு போனதுக்கு. பட் டர்போ கிராணிலாம் எப்படி நீங்கள் உயிரோட வந்தீங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மோமோ வந்து சொல்லுவா, அந்த கிஞ்ச வாயில் ஏடியா எப்படி துரத்துதுன்றதுக்கு எனக்கு ஸ்பெல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராணி வந்து கேட்குறா கிஞ்ச வாயில் ஏடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கிராணியை தலையில அடிச்சுக்கிறா. தயவு செய்து என்கிட்ட நீ அந்த பொமேடுன்ற வார்த்தையை மட்டும் சொன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோமோ அப்பதான் ஆமா நான் சொன்னேன் 10 தடவை சொன்னா அதுக்கப்புறம் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அடுத்ததான் நம்ம கிராணி வந்து ஒரு குண்டை போடுவா. அடுத்த தடவை நீ அதை பார்க்குறப்ப 100 தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ வந்து அடுத்த தடவை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இப்போதான் நம்ம கிராணி வந்து சொல்லுவா, இந்த பொமேடுன்ற வார்த்தை வந்து சும்மா ஜஸ்ட் டெம்பரரியா தான் அந்த பேய்கிட்ட இருந்து தள்ளி வைக்குமா, அதே மாதிரி அதை ஒவ்வொரு தடவை யூஸ் பண்றப்போ அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாயிடுமா. அப்புறம் நம்ம கிராணி வந்து சொல்லுவா, ஏன் தெரியுமா இது வரைக்கும் யாருமே அந்த இடத்த தொட்டு கூட பார்த்ததில்ல, ஏன்னா யாராலையும் ரைகோ காஷிமாவை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா. இந்த பேய் பேர் ரைகோ காஷிமா போல. நம்ம மோமோ சீரியஸாவா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து நம்ம கிராணி ஒன்று சொல்லுவா, இன்னும் ஒரு வாரத்துக்கு 10 மணிக்கு மேலே வெளில போகாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவா, என்னன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வாய்ஸில் யாராவது ஒன்று நைட்டில் கூப்பிட்ற மாதிரி இருந்தால் விண்டோவை திறந்துடாத, இல்லைனா அந்த ரைகோ காஷ்மா ஒன்று கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவா. அதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். டாடா பை பை, see you guys in another video.